நம்ம கிரகம் மத்தவங்களையும் தாக்கிடும். இப்ப வந்துச்சு பாத்தி ஆட்டோ எப்படி அந்த மாதிரி ஆட்டம் வரும்போது கூட கெட்ட பேசுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சொன்னதை கேட்காம போனீங்கன்னா நாங்களாம் எதுவும் சொல்லி வரமாட்டோம். தூத்துக்குடி கொத்தனார் வந்தது எதுக்கு வந்தா அத சொல்லு. அந்த பாட்டு நல்லா பாட்டு நல்லா போட்டுதான். இப்ப என்னைக்கு எதுக்கு வந்தோம் சொல்லு. என்னமா ஃபீல் பண்ணி இந்த பாட்டை பாடினா தெரியுமா? சரி இப்ப நம்ம இலுப்பூர் வரைக்கும் வந்திருக்கோம். இலுப்பூர் வந்துட்டு நம்ம சரண்சியை பார்க்காம போனா நல்லா இருக்காது. வாங்க நம்ம சரண்சியை பார்க்க போவோம். வாங்க பாக்கலாம். இங்க வந்த நேரம் மழை பெய்யுது. நம்ம கிரகம் மத்தவங்களையும் தாக்கிடும். மழை பெய்யுது. நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான். இப்ப வந்துச்சு பாத்தி ஆட்டோ எப்படி அந்த மாதிரி ஆட்டம் இவன் வரும்போது கூட கெட்ட பேசுவாங்க. பாட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டே பைக்ல போறாப்ல 60 வாங்க யாரா இருக்கும் அப்படியே சொல்லி இவங்க எல்லாரும் இருக்கும். ஆளை ஏத்தி விட்டு அண்ணா 3 பேர் நோட் பண்ணிக்கங்க. நானே அப்படியே நிறைய பேர் வர்றாங்க போல. அவ்வளவு அள்ளி போட்டு எல்லாரையும் வந்துட்டாங்க. மரியாதை எப்படி நைட்ல தூக்கம் வருது. அப்படி பைப்பால வண்டி போயிட்டே இருக்கு. அது பழகிருச்சு. முன்னாடி ஸ்டார்டிங்ல என்னடா நச நசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக இப்ப இங்கதான் தூங்குவோம். தூங்கிட்டு மரியாதை அம்மா வேற இருந்தாங்க கூட்டிட்டு வந்தலாம். உன்ட மரியாதை கேட்டுறாங்க. நம்மளா கொடுக்கணும். என்னடா ஒளிங்கடா சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு கூச்ச சோகம் அதிகம். கேமரா முன்னாடி நான் வந்து கேமரா முன்னாடி அதிகமா பேச மாட்டேன். ஊரே பாக்குறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? உங்க பேரு என்ன? பழனினா இவன் வந்து இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல ஆகிருக்காங்க. தனியா யூனிக்கு பாய் சொல்றேன். அது சேனல் ப்ரொமோஷன் பண்ணணும்டா. யூனிக்கு பாய்னு ஒரு ஐடி. அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பொது சேவை பண்றான். எப்படின்னா ஆமா சோசியல் சர்வீஸ். அது அப்படி கூட சொல்லலாம். ஒரு ரேடியோ எஃப்எம்ல நம்ம இருந்தோம்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, நான் அந்த பாட்டு போறேன். அந்த மாதிரி நீங்க ஒரு பாட்டை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பண்ணுவாங்க. அதே நீங்க உங்களோட ஐடியில இருந்து இப்ப பாட்டை நான் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களோட ஐடி தூத்துக்குடி கொத்தனார் ஐயா அது முரட்டு பாட்டாச்சு. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா ஜென்ஸ் ஐடியில இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க பண்ண மாட்டோம். லேடிஸ் ஐடினா கண்டிப்பா நாங்க கிரிட்டிக்கல் சேலையை கட்டாலும் சரிதான். இல்ல அப்படின்னா பேக் ஐடி அதுல இருந்து பண்ணீங்கன்னா உடனே பண்ணிடுவோம். நாங்க பெண்கள் பெண்ணுரிமை. ஆமா ஏன்னா பெண்கள் தானே தமிழ்நாட்டு கண்கள். தம்பி வந்து பொண்ணுங்கன்னு சொன்னாலே பிடிக்கும். விஷயத்தெல்லாம் சொல்றல பெண்களை இந்த விஷயத்துல பண்ண நிறைய பேர் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையன் ஒருத்தர் வாண்டு கருத்தை பண்ணிட்டு இருக்கான். பாக்க பொம்பளை பிள்ளை போட்டாவதான் எடுத்து போயிருக்காங்க. அந்த கமெண்ட் அதுதான் பாக்குறாங்க பேசும்போது. எப்படின்னா பையன் பாப்பாங்க இதையே நம்ம கொடுத்துருக்கா தூக்கி வெளியே கொடுத்து ஒரு பிள்ளை உடனே கொடுத்தா ஒரு பிள்ளை போட்டோ போட்டு வெளியே பண்ணிட்டாங்க. அடுத்தது பிள்ளை என்ன நம்ம பேச பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு கேக்குறேன். நமக்கு இல்ல பொம்பளை தூத்துக்குடி கொத்தனார இந்த சாங் பண்ணியே ஆகணுமா? அதே பாட்டுதான் வேற. ஏன் போட்டோ கூட வைங்க மேல பண்ணிடுவோம் உங்களுக்கு. இப்ப உடனே பண்ணிடலாமா? உடனே இந்த வீடியோ எல்லாம் ரெடி பண்ணணும். சாங்கே ஒரு டான்ஸ் வேற. அது வந்து இப்படி எல்லாம் வேற பண்ணணுமே. அந்த பாட்டுக்கு இல்ல நான் கூட டான்ஸ் கூட ஆடி கொடுத்துட்டு போயிருவேன். மேல ஓட விட்டுருவோம் ஆனத்துல. அவன் நீங்க பாடுங்க, நானா டான்ஸ் ஆடுறேன். எனக்கு பாட தெரியாதனாலதான் எனக்குமே பாட தெரியாது. சும்மா பாட்டு ஓடும், வாய்ஸ் மட்டும் வாய மட்டும் செய்ய வேண்டியதுனால முடியும் பாருங்க. தன்னடக்கத்தை வெளிக்கொண்டு வா விட்டு பாடு ஆரம்பி. ஏதோ ஒண்ணு பண்ற
விஜய் என்ன வந்திருக்கோமோ நம்ம தெரியாட்டியும் தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடுறியா? பாடிக்கிட்டே ஆடு. ஆடுறே அண்ணன் என்னமா பாடியிருக்காயா? அதே நான் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன், இவ்வளவு இதா இருந்துச்சு. கமெண்ட் எல்லாத்தையும் பாடுவேன், கமெண்ட் வரிசையா வந்து அந்த எடுத்து வச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறதா? ஹாப்பி நியூ இயர்னு போட்டு உங்க பேர்லாம் போட்டுறீங்க. அவ்வளவு இது எங்களோட சாம்ராஜ்யம். ஆமா, அங்க இருந்து வர்ற வரைக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கு, அதுல இருந்து இதுக்குள்ள சாம்ராஜ்யம், அண்ணா நகர் சாம்ராஜ்யம். உட்காந்து எழுதிருப்பீங்க. பெரிய சிரமம். வண்டி வந்து வரும், போய் எழுதுவோ கிரிட்டுன்னு வண்டி வருவான், திருத்துக்குன்னு ஓடுவோம், மறுபடியும் போவோம். ஒரு வழியா எழுதி என்ன பண்ண முடியும்? யாரு எப்படி பாப்பா என் மேல ஏதாவது ஹெலிகாப்டர் பாருங்க. வண்டியில போகும்போது தெரியும். அது நீங்க இப்ப ஆட்டோல போய் பாருங்களேன், தெரியும். பாக்கவும் நல்லா எழுதிருக்காங்க அப்படி நீங்க பாத்து போவீங்க. இல்ல அது நான் எழுதினேன். பெயிண்டர் எழுதின மாதிரில இருக்கு. கரெக்டா லெவல்ல கோடு போட்டு இல்ல இல்ல நீங்க கரெக்டா நேரா இருக்கு. ஒரு கணிப்புல அப்படியே எழுதுனா. போன வருஷம் அங்க எழுதிருக்கோம் பாருங்க, அது 2024, இது 2025, அடுத்து 2026. அப்படியே பல வருஷம் கழிச்சு அங்க இருக்கும். எங்கடா எழுதினீங்கன்னா அங்க எழுதிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாப்பீங்க. 500 இதுல போட்டுருக்க வேண்டியதான ரோட்ல. எது 500K? இது இப்ப வந்துதான் 500K. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது முன்னாடியே நியூ இயருக்கு எழுதணும். இதுக்கு மேல ஏதாவது எழுதிடும். நாங்க அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் எழுதலாம்னு இருந்தோம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தமிழ் புத்தாண்டு, நம்ம தானே எழுதி விடுவோம். ஏதாவது எழுதலாம்னு இருந்தோம். அப்படியே எழுதிட்டு இதுல ஏதாச்சும் வேலை கிடைக்கும் பாக்குறேன். இதுல எல்லாமே நினைச்சுக்குவாங்க, இது வந்து ரோடு கிடையாதுப்பா, இது ஏதோ ஒண்ணு இந்த விளம்பரம் செய்யாதீங்களா எழுதி வைப்பாங்க, தகவல் எழுதி அத பார்த்தோன்னு கூப்பிட்டுருவாங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க, அந்த தூத்துக்குடி பத்திரம் மைண்ட் அந்த பாட்டை நானா மைண்ட் அந்த பாட்டுல இருந்து இன்னும் வெளியில வரல. நைட்டு கேட்டேன், இதோட 150 ரூபாய் கேட்டிருப்பேன் ஒரே பாட்டையே. பயங்கரமா காதுக்குள்ள கூட பாடுங்க, கோவில பாடுற விடுங்க. நீங்க போவீங்க, நீங்க போயிட்டு இருக்கும்போது கத்தி பாடுங்க. திருச்சி சமயபுரம் பக்கம் தானே, இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் நடந்தே 2 நாள் பயணம். நடந்தேதானா? எல்லாமே நடப்பயணம் தானா? அன்னைக்கு போனாலும் நடதான். 6 மாசம் செருப்பா, 6 மாசம் செருப்பு இல்லாம. ஐயப்ப கோயிலு, அடுத்து சமயபுரம். ஒரு 12 வருஷத்துக்கு வச்சிருப்பேன் அந்த செருப்ப. கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு செருப்பு 10 வருஷம் வச்சிருப்பேன். ஆனா ஒரு கப்பல் மாதிரி இருக்காது. அப்படியே ஒன்னே மாதிரி இருக்காது. பாத்தீங்கன்னா அப்படியே என்னப்பா சரண அங்கேயோ உட்கார்ந்து இருக்க, இங்கேயோ அப்படின்னு சொல்லுவீங்க. தொப்பிலாம் போட்டிருக்காப்ல, இங்க வேலை செய்யறாப்ல. அவர் இன்ஜினியர். யாரா? என்ன இன்ஜினியரா? பின்னாடி ஒருத்தர் கிராஸ் பண்ணார்ல, அவர் இன்ஜினியர், இவரு இங்க வேலை பாக்குறாரு. என்ன சென்றீங்களா? சென்றீங்க சென்றீங்களா பாக்குறீங்களா? சந்தோஷம். தூத்துக்குடி கொத்தனார் சந்தோஷம். அவர் பெரிய சென்ட்ரிங், தம்பியோடவா நாங்க சொல்லிருந்தீங்க. அவருக்குள்ள சென்ட்ரிங் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய யூடியூபர், அவரு பெரிய பிரபலம் ஆயிட்டாரு. ஒரு போட்டோ சோசியல் மீடியா செலிபிரிட்டி. சந்தோஷம். டப்பில ஆட்டோக்காரன் அவரு, கிறுக்கு டப்பியா இருந்து 3 கிலோ ஆட்டோ ஓட்டுறாரு. இன்னொரு ஆள் இருக்காரு, இன்னொருத்தவர் இருப்பாரு அண்ணன். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? என்னென்ன பண்றீங்க? வாங்க சாப்பிட்டீங்களா? வராது. கண்டிப்பா ராமேஸ்வரம் வாங்க, கடலுக்குள்ள கூட்டு போறேன். நீங்க ஒரு பேக்கரி பண்ணுவீங்க. என்ன அது? அந்த பேக்கரி தான் பெரிய பேக்கரி, ஆதவன் பேக்கரி. அங்கேயே பண்ணி பேரு காட்டினே இருந்தா. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்த பார்த்து, அந்த இருக்க சேர பார்த்து, இது ஆதவன் பேக்கரி தானே, ஆதவன் பேக்கரி. நீங்க வீடியோ போட்டு ரீச் ஆகுவீங்க, எங்க அண்ணனுக்கு பேரு போய் போட்டு விட்டு போறேன். அவங்க அவங்களே வீடியோக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஓனரே வருவாரு. கடை என்னென்ன கடை ஓனரே வந்துருவாரு. உள்ள அவங்களாம் பெரிய செலவு. ஹலோ, ஆனா நல்ல மனுஷன். 500 கேட்கலாம், அவர் எப்படியா வாங்கி விட்டு விட்டாரு. அப்படியா? பேரை காட்டாம இருந்துச்சு. அது காட்டு பேரை காட்டுறீங்கன்னா அந்த பேரை பார்த்தோன்னா ரைட் இங்கேதானே இருக்கு வீடு நினைச்சிருப்பாங்க. இல்ல இல்ல
நல்ல மனுஷனா கேக்கலாம் வெட்டலாம் அப்படியா ஏற மட்டும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அதான் எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம வந்து இப்பதான் வந்து செல்லு நம்மகிட்ட இந்த செல்லு தான் இருக்கு. இந்த செல்ல வந்து நீங்க உங்க ஐடியா அடிச்சு கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு லைக் போட்டுட்டு நாங்க எங்கிட்டு தெரியும் அதை பாருங்க, தெரியும் நல்லா உத்து பாருங்க, தெரியல தெரியலையே, நல்லா பாருங்களேன். தேட்டர் மட்டும் தான் இல்ல எல்லாமே. ஏய் பஸ் பாட்டு இங்கே ஏறிக்கலாம், பஸ் ஏறலாம் ஏற முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இழுப்பூர்ல தேட்டர் வந்துடும். அந்த உள்ளுக்குள்ள ஏரியாக்குள்ள ஏன்னா ஹைவேல பஸ் இது வந்து லாரி இது அதுல லிப்ட் கிட்ட கொடுப்பாங்க. இது புறவழிச்சாலை தான். ஏதாவது மெயினா வண்டி லாரி தேவைன்னா நீங்க அங்கதான் பண்ணுமா? அவ்வளவுதான் உள்றதான். இப்ப என்ன ஜாமான் வரும் அங்கதானா? இழுப்பூர் தான். எப்படி 4 மனுஷனை பார்க்க எப்படி இருக்கீங்க? மனுஷனை பார்க்காம. ஆமா, லாரி சவுண்டு, பஸ் சவுண்டு, கார் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. காட்டுக்குள்ளயா இருக்கும். அருமையா இருக்கும். இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம் மெயின் மட்டும் சொன்னா போதும். எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க? நான் எப்பவுமே ஃப்ரீயா இருந்த வண்டியை ஓடிக்கே தெரியல பாட்டுக்கு அடிச்சு பெரிய யூடியூபரா யூடியூப் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே கையில வச்சிருக்கீங்க. கேமராமேனு, எடிட்டரா யார் பண்ணுவான்? எடிட்ல எனக்கு தெரியல. நான் வந்து வருவேன், 50 ரூபா கொடுப்பாப்ல, 2 மணிக்கு வந்து அந்த டப்புன்னு எடுத்து ஓடிடுவேன். அவ்வளவுதான். அதோட வண்டி விட்டு போயிடும். அதோட வண்டி விட்டு ஓடிடுவேன். நமக்குலாம் அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பா பசங்க எல்லாம் போகணும்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசை கடல் போகணும். போட்டுக்கிட்டு ஆனா இங்க இருந்து அதே பாட்டை இங்க இருந்தே பாடிட்டு வரீங்க. அங்க வந்து பாட்டு முடிச்சு கடலுக்குள்ள போயிட்டு பாடக்கூடாது. கடலுக்குள்ள போயிட்டு பண்ணா அது தெரியாது. அந்த கடலுக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டா பாட முடியாது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வேற வந்துரும். போறதுக்குள்ள தூத்துக்குடி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இல்ல நம்ம ஊர் தான் இல்ல, கடல் சார்ந்து தானே இருக்கு. நம்ம ஊர்ல கடல் இருக்கு தெரியுங்களா? நம்ம ஊர்ல சின்ன கடலா இருக்கு. எங்க ஊர்ல கடல் இருக்கு. நம்ம கடல் இருக்கு. கடல் இருக்கா? ஆவுடையார் கோயில் அந்த ஊர்ல தான். அருணாயில இருந்து அந்த பக்கம் கையில தானே கட்டிங்க. காசை கட்டி வச்சு காப்பா. அது பேர் காப்பு. காசு மட்டும் தனியா இருந்தா காசு. அது பண்ணியோட கட்டினா அது காப்பு. ஆமா பார்த்தா காப்பு கட்டுற மாதிரி இங்க வாங்க காலி வச்சுட்டு இதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் கோயில் நடக்குறீங்க இலவட்டமா? நல்லா கேட்டுக்க. உங்களை போய் அதிகமா காப்பு கட்டிருக்காப்ல, வேஷ்டி கட்டிருக்காப்ல, சட்டம் போட்டுக்காப்ல, இங்க நெத்திய பாத்துக்க. ஒரு 90 காலையில வச்சதுனே சட்டை போட்டோம்னா அது எப்படி பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நேத்து வச்சதுடா, நேத்து வச்சு சந்தனா நேத்து வச்சது என்ன இருக்கு? குளிக்கல சும்மா வெளியில வெள்ள அப்ப இருக்கும். பயங்கர மாசா இருக்கீங்களா? ஐயப்பா கெத்தா இருக்கணும். கெத்தா இருங்க. ஆமாண்ணே. உண்மையாவா? சரணோட வீட பாக்க போறோம். இப்ப வந்து நம்ம பெரிய பேலன்ஸ்ல போறோம். வாங்க எடிட்ல தூக்கிடுவீங்க. இவனோட வீட்டை வந்து நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சரண வீடுக்கு நிறைய பேருக்கு எப்படின்னா இழுப்பூர் வர நிறைய பேருக்கு சரண வீடு தெரியாது. கடையாம தான் பார்த்துட்டு வீடை பாருங்க. இது எங்க இது வந்து வீட்டோட மரம். அவ்வளவுதான். ஒவ்வொரு ரூமா பாத்துக்கலாம். சுத்தி சுத்தி பார்த்தா பத்தியா தான் இருக்கும். அப்ப பார்த்தா நாங்க வாங்கின அவார்ட்லாம் இதுதான் நாங்க இருக்க ரூம். இங்க இருக்க மாட்டோம், அதிகமா கலையில தான் இருக்கோம்.
இடம் எப்படி கண்டுபிடிச்சு வந்தியே? நான் இருக்கேனே கண்டுபிடிச்ச கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வீடு அவங்க அங்கிருந்து வந்து சாப்பாடு டீ வாங்கிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு வந்துடணும். கல்யாணத்துக்கு வந்தா நாங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு வர்றது இல்லையா? அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டுமே வந்து அப்ப வந்துட்டோம் வீட்டுக்கு. நீங்க அதுக்கு ராமேஸ்வரம் வரணும். இருந்துட்டு நான் திங்கக்கிழமை போல வருவோம். அங்க போறோம் நாங்க. கல்யாண வேலை இருக்குங்க. கல்யாணத்துல போய் கலந்துகிட்டு வந்துட்டு இங்க பசனை நடக்கும். 3 நாள் ஆயிருமா? நாங்க 2 நாள் லீவ்ல போன பொட்டாட்டி கழுத்து போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்லம்மா போய் வண்டி ஓட்டினாதான் குழப்பம் ஒண்ணும் இல்லாம இருக்கு. இருந்துட்டு போலாம். 3 நாள் வர்றாங்க கண்டிப்பா. நாளைக்கு பசனை நைட்டு வெள்ளனே, அப்புறம் பசனை முடிச்சானே வெள்ளனே காணும். கல்யாணம் முடிச்சுட்டு நேரம் பிள்ளையார் பண்ணிட்டு சாமி எடுத்துட்டு அப்படியே போறோம். உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? மலைக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வரீங்க. வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு வேலை இருந்து ராஜிராம அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு 2 நாளைக்கு இருந்தோன்னா இங்க எல்லா ராஜிராம சீட்டை கிழிச்சிருவாங்க. ஒரு நாளாச்சும் இருக்கணும். ஒரு நாள் சுத்தி பார்த்தலாம். மீன் சாப்பிட்டுட்டு இருங்க காலையில வந்துட்டான். காலையில நான் அவ்வளவு நேரம் இருந்தேன். வருங்க பிள்ளைய வருங்க வருங்கன்ட்டு காணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க வந்துட்டு இருந்துட்டு போலாம். சரவண ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்க சொல்லுடா. ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு அப்புறம் கிளம்பட்டோம் பிள்ளைய சொன்னதை கேட்காம போனியான்னு நாங்களாம் எதுவும் சொல்லி வரமாட்டோம். நீங்க சொன்னவங்க நாங்க வந்துட்டோம். இங்க இருந்து புதுக்கோட்டை நீங்க சொன்னாங்க இல்ல புதுக்கோட்டை வந்துட்டு அப்படியே விட முடியாதா? அம்மா சொன்னாங்கன்னு நீங்க சொன்னா நாங்க அங்க வந்தோம். அப்புறம் நீங்க தேவை வருவோம். தூத்துக்குடி தான் கன்னியாகுமரி. நாங்க உங்க ஊரு கூட தாண்டி வந்திருக்கோம் பாத்தீங்களா? இல்லையா அங்க வந்துட்டோம். இப்ப நீங்க சொன்னோம்னா நாங்க எல்லாம் வரணும். அப்ப நாங்க சொல்றதே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும் இருந்துகிட்டு நீங்க கிளம்புங்க. ஆமா நீங்க அங்கிட்டு போய் சுத்திட்டு வாங்க. வந்து இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பசனைய முடிச்சுட்டு நீங்க குழம்பு குழைக்கிறத பாருங்க. நாங்க இங்கேயே இருங்க குடும்பம் அப்படின்னு நாங்க சொல்லல. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து இத பாத்துட்டு போங்க. ஆமா நல்லா இருக்கும். அப்படியே பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாட மாட்டியா? ஆமா அது பாடுவேன். அது பாடு அது கேட்கறதுனால ஏதோ சொல்லி திட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை கேட்டுருந்தேன். நான் பாடுவேன். அதெல்லாம் பாடினா கவி சக்கரவர்த்தி அதுங்க வருவாங்க அப்படின்னுவாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரு கன்றாயும் தெரியாது. இன்னொருத்தனை மாட்டி விட போனாலும் அவனே மாட்டிக்குவேன். நல்லது பண்ண போனாலும் அவனே மாட்டிக்குவேன். அது அவனுக்கு அப்படி ஊறி போயிடுச்சு. போலன்னு திட்டுறான். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நீ நல்லா பாட்டு பாடுவான்னு சொன்ன.